தம்முடைய தைரியமுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே தேவனே நமக்குள்ள என்ன செய்யறார்? செயல்படுகிறார். விருப்பமும் செய்கையையும் அவர் நமக்குள்ள போட்டு விடுகிறார். அவருடைய ஆவியான ஒரு ஊடாக நமக்குள்ள விருப்பங்களை ஆண்டவர் வைக்கிறார், நமக்குள்ள செய்கைகளை ஆண்டவர் வைக்கிறார். காரணம், இப்பொழுது நாம் புதிய சிருஷ்டி, பழையவனை யாவும் ஒளிந்தன, இப்பொழுது விருப்பங்கள் செய்கைகள் புதிதாக தேவன் நமக்குள்ள வைக்கிறார். இப்ப தேவனுடைய விருப்பங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆமென். தேவன் நமக்கு விருப்பத்தை உள்ளத்துல வைக்கிறார். அந்த விருப்பத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த விருப்பத்துக்கு இசைய நாம் அந்த விருப்பத்துக்கு இணங்க அதை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? அதை நிறைவேற்ற போக வேண்டும். யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம் நமக்குள்ள வர வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஓடக்கூடாது. ஆமென். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செய்யக்கூடாது. விருப்பத்தையும் செய்ய, தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய செய்ய நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஏன் அதை வைக்கிறது யார்? தேவனே நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் வைத்து விடுகிறார். நமக்குள் ஏற்பட்ட பாரம், நமக்குள் ஏற்பட்ட தரிசனம், நமக்குள்ள ஏற்பட்ட வைராக்கியம், நமக்குள்ள ஏற்பட்ட விசுவாசம், நமக்குள்ள ஏற்பட்ட உண்மைகள், நமக்குள்ள ஏற்பட்ட எவைகளாக இருந்தாலும், தேவனுடைய காரியம் எவைகளாக இருந்தாலும் அதை தேவன் நமக்குள்ள உண்மை உள்ளவர்கள் எண்ணி நமக்குள்ள வைத்து விடுகிறார். ஆமென். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு அதை கொடுத்து விடுகிறார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக, ஆமென், அவனுடைய அளவுக்கு தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதை ஒரு மனுஷனோ மனுஷியோ உண்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் ஊடாக அந்த நற்பொருளை, நம்மை நம்பி கொடுத்த அந்த நற்பொருளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் கொடுத்ததுல உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த தாளந்துகள்ல உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த பொருளாதாரத்துல உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த வேலைக்கு உண்மையாக இருக்கிறது. அவர் கொடுத்த ஆண்டவோட ஊழியங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. ஆமென். அவர் என்னவெல்லாம் நமக்கு கொடுத்தாரோ அதுக்கு உண்மையாக இருக்கிறது. அவர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தால் அந்த தரிசனத்தை நோக்கி போக வேண்டும் என்ற விருப்பமும் கிரியை, விருப்பமாக தரிசனம் நமக்குள்ள வருகிறது, நமக்குள்ள எழும்பி வருகிறது, நம்முடைய ஆவியில அது வருகிறது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது வருகிறது. அது வந்தால் அதை கிரியையில நாம் செயல்படுத்த பழக வேண்டும். ஆமென். தரிசனம் வந்தால் தூங்குறது இல்லை, தரிசனத்தை நோக்கி போகிறது. ஆமென். தரிசனத்தை நோக்கி ஓடுகிறது. ஆமென். தேவன் நமக்குள்ள என்னெல்லாம் வச்சார் அதுக்கு நேரா போகிறது தான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது. ஆமென். 5 தாளந்து கொடுக்கும் போது அந்த மனுஷன் தேவனுடைய சித்தம் செய்யறான். ஆமென். அவன் சொல்லவில்லை எனக்கு வேலை பழு என்று சொல்லவில்லை. ஆமென். என்னுடைய பிள்ளைக்கு சுகமில்லை என்று சொல்லவில்லை. ஆமென். என்னுடைய அம்மாவுக்கு சுகமில்லை என்று சொல்லவில்லை. என் அப்பாவை பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லவில்லை. அவன் என்ன சொன்னான்? அந்த 5ம் அவர் வருவார், நான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆனா வசனம் சொல்றது அவன் 5ஐயும் பெருக்கி வைத்திருந்தான். அதுல ஒன்றும் குறையப்படவில்லை. 9 கொடுக்கவில்லை. ஆமென். 10 கொடுக்கிறான். அந்த 10 பெருக்கிறதுக்கு 2 போதும், 5க்கு 2க்கு 4 கொடுத்தா போதும் என்று இன்னைக்கு இருக்கவில்லை. அந்த 5க்கு உண்மையா இருந்திருக்கு. ஆமென். நாம நினைப்போம் ஒரு சிறிய காரியம் செய்தா போதும், இது என்னுடைய பாட்டானே பகுதி தானே, தப்பிச்சு கொள்ளலாம். அதுல அவன் ஆண்டவர் அந்த 5ல 10 கொடுக்க வேண்டி சொல்லிப்பார், நீ உழைத்தது போதா, நீ என்னை நேசித்தது போதா, நீ உண்மையா இருந்தது போதாது, ஆனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஆனா அந்த முழுசாக அவர் திருப்தி கொண்டிருக்க மாட்டார். அந்த 5 வாங்கினவன் 10 கொடுக்கும் போது அவர் உத்தமமும் உண்மை உள்ளவனே ஆமென் பாராட்டுகள் ஆமென். அதுக்கு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ரட்சிப்பு இலவசம். நாமே சிருஷ்டிக்கப்பட்டோம் நற்கிரியை செய்கிறது. நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அவருக்காக வாழுகிறதுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வைத்து நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று அதில் உண்மையா இருக்கிறோம் என்பதுதான் அவர் வரும்போது கணக்கு கேட்கும் போது அவர் நம்மை பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது. ஆமென். கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார் அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். இப்ப எல்லாமே கிருபைதான் நான் அனுபவிக்கிறது. ஆனால் ஒரு தேவன் ஒரு மனுஷனையோ மனுஷியோ நம்பி தன்னுடைய காரியங்களை செய்ய அழைக்கும் போது நாம் அந்த கிருபைகளை செலவு செய்கிறதுக்கு, அதை பெருக்கிறதுக்கு, அதை செயல்படுத்துகிறதுக்கு போராடி பிரயாசப்பட வேண்டும். ஆமென். நமக்குள்ள வல்லமையாய் அவர் கிரியை செய்கிறார். அந்த கிரியை செயல கொண்டு வருகிறதுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது. அது யாருடைய பலம்? அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நாம் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி நாம் மூவ் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆமென். சில வேளையில வசனம் சொல்லுங்க, எப்பாப்பிரத்து அவன் போராடி ஜெபம் பண்ணினான். ஆமென். ஏன்? சில வேளையில போராடித்தான் சிலதை செய்ய வேண்டி வரும். எல்லாம் இலகுவாக இருக்கா. ஆண்டவர் போன இடங்களில் எல்லாம் அவருக்கு வரவேற்பு எல்லா இடமும் இருந்ததில்லை. ஆமென். எல்லா இடமும் அவருக்கு சாதகமா இருந்ததில்லை. பாதகமா எத்தனையோ காரியங்கள் அவருக்கு அமைஞ்சு இருந்தது. அப்ப அவர் எத்தனையோ சந்திக்க வேண்டி இருந்தது, அவர் போராட வேண்டி இருந்தது, அவருக்கு பலம் தேவையா இருந்தது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது நாம் போராடி என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். ஆனா அது யாருடைய பலம்? அவருடைய பலம். ஆனா நாம் அதை புரிந்து கொண்டு அவர் நமக்கு நம்மோடு கூட இருந்து செயல்படுத்துவார், நம்மோடு கூட இருந்து நடத்துவார் என்று விசுவாசத்துல செயல கொண்டு வர வேண்டும். ஆமென். அவர் நமக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும். என்ன ஒரு வசனம் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன். ஆமென். நமக்குள்ள தேவன் வல்லமை கிரியை இருக்கிறது. தேவன் அதை கொடுக்கிறார், அந்த பலத்தை கொடுக்கிறார். அதை வைத்து நாம் செயல்படுத்த வேண்டும். ஆமென். அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்த வேண்டும். பெரிய கானானை ஜெயிக்கிறதுக்கு அது அவர்களுடைய பலம் அல்ல. ஆனா அவர்கள் அதை விசுவாசித்து அதுக்கு நேராக போக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், செயல்படுத்த வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும். பயப்படக்கூடாது. செலவு இருக்கிறது. ஆமென். ஆயத்தம். செலவு இருக்கிறது. சந்திக்க வேண்டி வரும், எதிரிகளை பார்க்க வேண்டி வரும், எதிரிகளை திரட்ட வேண்டி வரும், அவர்களோட யுத்தம் செய்ய வேண்டி வரும். இலகுவாக இருக்காது. அப்ப நாம் போராடி சில காரியங்களை என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு செயல்படுத்த வேண்டும். அப்ப அர்ப்பணிப்பு இல்லாமல், தியாகங்கள் இல்லாமல் அதை அடைய முடியாது. ஆமென். அதுதான் வனாந்தரத்தில் நடந்தது. அவர்கள் அர்ப்பணிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு அப்படியே காத்துல கொண்டு போகிறது போல, இல்லை கழுகு சுமந்து கொண்டு போகிறது போல அப்படியே சுமந்து வந்தால் போதும் என்று நினைத்து விட்டார்கள். அவர்கள் கிரியை செய்ய வேண்டும், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆமென். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:21 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு துவங்கினார் என்று வருகிறது. ஆமென். யாரை கொண்டு துவங்கினார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு துவங்கினார். அவரை கொண்டு சகலவித நற்கிரியைகளையும் செய்யறதுக்கு தேவன் என்ன செய்வாராம்? செயல்படுத்துவாராம். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி செயல்படுத்துவார். அப்ப
நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு விசுவாச ஆரம்பத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். ஒருபோதும் அவர் பின்வாங்கினதில்லை. ஆமென். ஒருபோதும் அவர் எடுத்து வைத்த காலை பின்னோக்கி வைத்தது இல்லை. ஆமென். அவர் சந்தித்த போராட்டத்திலே அவர் ஒருபோதும் சமரசம் பண்ணினதில்லை. ஆமென். ஒருபோதும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பொருள்படுத்தினதில்லை. ஆமென். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு என்ன செய்தார்? தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். அவரை கொண்டு தொடங்கினால் நாம் அவரை பார்க்க வேண்டும். ஆமென். அவர் நம்மை நடத்துவார். எந்த பாதை கூட நடத்துவார்? அவர் போன பாதை கூட நடத்துவார். ஆமென். நமக்கு தகுதியான அளவின்படி அவர் போகிற பாதை கூட நம்மை நடத்துவார். ஆமென். துவங்கினவர் அவர் முடிப்பார். ஆமென். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை ஆரம்பித்து வைத்தவர். ஆமென். அவர் நிச்சயமாக நம்மை கொண்டு போய் விடுவார். அதான் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் நற்கிரியில் ஆரம்பிச்சவர் இயேசுடைய வருகை மட்டும் நம்மை நடத்துவார். ஆமென். அப்ப அதை அடைய முடியும் என்றால் விசுவாசிக்கிறார். நான் சொன்னது போல விசுவாசம் கிரியில் அடி செத்தது. ஆமென். விசுவாசம் செயல்படாவிடில் அது ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. ஆமென். இப்ப கனி கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த தாளந்துகளை பயன்படுத்தி பெருக்கினவர்கள் எல்லாம் விசுவாசத்தை கிரியில செயல்படுத்தினவர். ஆமென். விசுவாசத்தை கிரியில செயல்படுத்தினவர். ஏதோ கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம் என்று படுத்து எழும்பி நாம் சபைக்கு போகிறோம் தானே, வேதம் படிக்கிறோம் தானே என்று எந்த ஒரு நற்கிரியையிலும் தேவன் கொடுத்த தாளந்துகளை செயல்படுத்தாம, தேவன் கொடுத்த பணத்தை செயல்படுத்தாம, தேவன் கொடுத்த அன்பை, இரக்கத்தை, தேவன் கொடுத்த மனதுருக்கத்தை, தேவன் கொடுத்த விசுவாசத்தை, தேவன் என்ன எல்லாம் கிருபைகளாக மற்ற மனுஷர்களை வாழ வைக்கிறதுக்கு, இந்த பூமியை சொந்தரிக்கிறதுக்கு, மற்ற மனிதர்களுக்கு கனி கொடுக்கிறதுக்கு எவைகளெல்லாம் கொடுத்தாரோ, ஈவாக கொடுத்தாரோ அவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் அந்த தாளந்து. ஆமென். அப்படி பயன்படுத்தும் போது ஒன்றும் விடாமல், 5ல் ஒன்றும் குறையக்கூடாது. ஆமென். ஒன்றும் விடாமல் நமக்கண்டு வைத்திருக்கா. ஆமென். எங்க ஜனங்கள் குறைபடுகிறார்கள்டா, அவர்கள் ஒளிச்சு வைக்கும் போது குறைபடுகிறார். ஆண்டவர் அனனியாவையும் சப்பிராலயம் என்ன செய்தார்? மரணத்துல வாதித்தார். மரணம் வந்த காரணம் என்ன? ஒளித்து வைத்தார். ஆமென். பரிசுத்த ஆவியிடம் பொய் சொன்னார். ஆமென். இப்ப நாமும் பொய் சொல்லலாம். ஆமென். நாமும் பொய் சொல்லலாம். எப்படி பொய் சொல்லலாம்? அவர்கள் யாருக்கு பொய் சொன்னார்? மனுஷருக்கு பொய் சொன்னார். பரிசுத்த ஆவிக்கு பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்ல முடியாது. தேவனுக்கு பொய் சொல்ல முடியுமா? தேவனுக்கு பொய் சொல்ல முடியாது. அவர்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா அந்த பணத்தை தேவோட சமூகத்தில் கொண்டு வந்து தேவோட ஜனங்கள்கிட்ட கொடுத்து அதை பகிர்ந்து கொடுத்து தேவோட ராஜ்யத்துக்கு அவர்கள் விதைக்காமல் களவு செய்தார். ஆமென். இது எங்க நடந்தது? பழைய ஏற்பாட்டில் இல்ல. எங்க நடந்தது? புதிய ஏற்பாட்டில் நடந்தது. ஆமென். ஆனா தேவன் அதை விசாரிக்கிறார். அது அந்த சூழ்நிலையில அன்று அந்த இடத்துல விசாரிக்க வேண்டும் என்றால் சபை பெறுகிறது. ஜனங்களுக்குள்ள பயபக்தியை உண்டாக்க வேண்டும். இந்த பாவத்தை கண்டிக்கிறது நிமித்தம், இந்த பாவத்துக்கு ஒரு பெரும் தண்டனை கொடுக்கிறது நிமித்தம் என்னும் ஒரு பயபக்தியை உண்டாக்கி, தேவன் சுத்தமுள்ளவர், தேவனுடைய சபை சுத்தமானது என்கிறதை ஜனங்கள் புரிந்து கொண்டு பயபக்தியில் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த தருணத்தில் அது நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் பொய் சொல்லி வாழுகிறார்கள். அது கிறிஸ்து வரும்போது நடக்கும். ஆமென். கிறிஸ்து வரும்போது கொடுத்த தாளந்துகளை அவர் விசாரிக்கிறாராம். ஆமென்.
அவர் எஜமான் கொடுத்துட்டு கேட்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆமென். விசாரிக்கும் போது சரியான முறையில் உண்மையின்படி அதை எடுத்து காண்பிக்க வேண்டும். ஆமென். பவுல் சொல்லும் போது, ஒருவருடைய இரத்த பழிக்கும் நான் பாத்திரன் அல்ல, என்னோட கை சுத்தமா இருக்கு என்று சொல்லுகிறார். அவர் நாம் அதை சொல்ல முடியுமா? அவர் அவ்வளவுக்கு எந்த ஆத்துமாவும் நரகத்தில் போகாதபடிக்கு சுவிசேஷத்தை முடிந்த அளவில், தன்னால இயன்ற அளவில், எல்லாவித பலவீனங்களோடு கூட அவர் செயல்படுத்தி விட்டு தான் அதை சொல்லுகிறார். ஆமென். அவர் நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறேன். எதை வச்சு சொல்லுகிறார்? அவர் தென்னட்ட கொடுத்த அத்தனையும் செலவு செய்தபடினார். அவர் ஒன்றையாவது மறைத்து வைத்திருந்தால், ஒன்றையாவது அவர் கொடுக்காமல் வைத்திருந்தால், எந்த தாளந்தை அவர் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால், அவருக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தை அவர் செலவழிக்காமல் வைத்திருந்தால் கணக்கு தேவன் கேட்டிருப்பார். அவருடைய மனச்சாட்சிக்கு தெரிகிறது, நான் எல்லாவற்றையும் செலவு செய்திருக்கிறேன். ஆமென். தேவனுக்காக நல்ல ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறேன். ஆமென். இந்த ஓட்டம் முடிந்திருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அந்த விசுவாசத்துக்கு நான் துரோகம் பண்ணவில்லை. என்ன விசுவாசத்துக்கு கிறிஸ்து என்னை ஆரம்பிச்சார். அந்த ஆரம்பிச்ச கிறிஸ்து என்னை நம்பி ஆரம்பிச்சார். அந்த ஓட்டத்துக்கு நான் என்ன செய்யறேன்? அவரோடு கூட சேர்ந்து ஓடி அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இடையிலே நான் விசுவாச துரோகம் செய்யவில்லை. ஆமென். இடையிலே நான் சோர்ந்து போய் எனக்காக நான் வாழவில்லை. ஆமென். அப்ப அதைத்தான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறவராக இருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26:39 வசனத்தை வாசிப்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுதென்று ஜெபம் பண்ணினார். ஆமென். இங்கே இயேசு ஒரு பெரும் உதாரணமாக நமக்கு இருக்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். இப்ப நமக்கென்று ஒரு சித்தம் இருக்கிறது, நமக்கொண்டு விருப்பம் இருக்கிறது, நமக்கென்று நோக்கம் இருக்கிறது. என்னுடைய நோக்கத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நிறைவேறட்டும். இதை சொல்லும் போது அவருக்கு தெரிகிறது அவர் மரணத்துக்குள் போக போகிறார். ஆமென். இதை சொல்லும் போது அவருக்கு தெரிகிறது அவர் பாடுகளுக்குள்ள போக போகிறார். இதை சொல்லும் போது அவருக்கு தெரிகிறது சொல்லன்னா துயரத்துக்குள்ள அவர் போக போகிறார். அப்படி அவருக்கு தெரிந்தும் அவர் தன்னுடைய சொந்த சுயநலம் அவர் வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய நோக்கத்தை அவர் என்ன செய்யவில்லை? இந்த இடத்துல வைக்கவில்லை. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அவர் நிறைய அனுபவிச்சார். நன்மைகளையும் அனுபவிச்சிருக்கிறார், தீமைகளையும் அவர் உயிரோடு இருக்கும் போது அனுபவிச்சார். அநேகர் அவரை புகழ்ந்தார்கள், அநேகர் அவரை தூற்றினார், அநேகர் வரவேற்றார்கள், அநேகர் அவரை திரட்டி விட்டார். அவர் என்ன அனுபவிச்சாலும் அதில் அவர் மயங்கி இது போதும் என்று சொல்லி அவர் நின்று விடவில்லை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறார்? சுயநலமின்றி அவர் என்ன செய்கிறார்? நுழைகிறார். கட்டம் கட்டமாக என்ன செய்கிறார்? பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். காலம் காலமாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆண்டு ஆண்டாக, மாசம் மாசமாக அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு ஆண்டு பயன்பட்ட பிறகு அவர் உட்கார்ந்து இருக்கவில்லை. ஆமென். ஒரு மாசம் பயன்பட்ட பிறகு அவர் என்ன செய்யவில்லை? போதும் என்று அவர் இழப்படையவில்லை. தொடர்ந்து பிதாவுடைய சித்தத்தை நோக்கியே போய் கொண்டிருக்கிறார். ஆமென். அவருக்குள்ள சுயநலம் இல்லை. ஆமென். அதனாலதான் அவரால் சொல்ல முடிகிறது, என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, எனக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கு. ஆமென். எனக்கு பயங்கள் இருக்கலாம். ஆமென். எனக்கு வேதனை அடைந்து விடுவேனோ, இழந்து விடுவேனோ, இப்படி பல விதத்துல நம்முடைய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கலாம். எனக்கு சில வேளையில
ஐயோ எனக்கு பாடுகள் வந்து விடும், நிந்தனை வந்து விடும், அவமானம் வந்து விடும், எல்லாம் இழந்து போய் விடுவேனோ, ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்ல வந்து விடுவேனோ என்று சொல்லி அவர் தன்னை என்ன செய்ய ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அவரை பிதாவைத்தான் என்ன செய்கிறார் பார்க்கிறார். ஆமென். அவமானம் அடைய போகிறது அவருக்கு தெரியும். சிலுவையிலை பரியாசம் பண்ண போகிறது தெரியும். கன்னத்தில் அறையப்பட போகிறது தெரியும். தாடி மயிரை பிடிச்சு இழுக்க போகிறது தெரியும். முள்ளால முடிய பின்னி சிரசில வைத்து தடியால் அடிப்பார் என்று தெரியும். எல்லாம் தெரியும். தன்னை காட்டிக் கொடுப்பார்கள் என்று எல்லாம் தெரியும். போகிறவர் வருகிறவர் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுவார் என்று எல்லாமே தெரியும். எல்லோருமே புறக்கணிப்பார் என்று அவருக்கு தெரியும். அப்படி புறக்கணிப்பார்கள். நம்மை ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் நான் சிலுவையில தொங்க போகிறேன் என்று சொல்லி தன்னை ஒரு விரும்பத்தக்க ஒரு ஆளாக காண்பிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யவில்லை. அவர் முடிவெடுத்து அவர் முன்னேறி போகாமல் பின்வாங்கி நின்றதில்லை. ஆமென். ஆமென். இப்ப நாம் அவமானப்படுறதுக்கு என்ன செய்வோம்? விரும்ப மாட்டோம். நாம் சில சவால்களை சந்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். அவதூறுகள் பண்ண விரும்ப மாட்டோம். இப்படி பல கட்டங்களில் பல கோணங்களில் நம்முடைய சுயம் விரும்ப, அது எப்பொழுதும் நம்மை காண்பிக்கிறதுக்கு, நம்மை என்ன செய்ய, நம்முடைய சுயத்தை காண்பிக்கிறதுக்கு, நான் இன்னார் என்று காண்பிக்கிறதுக்கு என்ன செய்யும்? சுயம் எப்பொழுதும் முன்வந்து கொண்டே இருக்கும். ஆனா இயேசு அந்த சுயத்தை சிலுவையிலே அவர் சாகடிக்கிறார். ஆமென். சுயத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் விட்டு கொடுக்கிறார். சுயத்தை விட்டு கொடுக்கிறார். அதுதான் அவர் வந்து சொல்வார், என்னுடைய சித்தம் அல்ல, ஆமென், உம்முடைய சித்தம் நிறைவேறுவதா என்று பிதாவிடம் ஒப்பு கொடுத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆமென்.